வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆமாங்க, முயற்சி ஒரு பொழுது கைவிடக்கூடாது அப்படிங்கறத தான் அந்த குட்டி கதையில பார்க்க போறோம். 3 முயல்கள் தங்களுக்குள் பந்தயம் வச்சுக்கிட்டு தான். அப்படி என்னதான் பந்தயம் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த 3 முயல்களும் ஒரு மலை உச்சியை சென்று அடையணுமா, யார் ஃபர்ஸ்ட்ல போய் சேர்றா அப்படிங்கிறது தான் பந்தயமே. இந்த 3 முயல்களும் ஒன்றை போட்டி போட்டுக்கொண்டு ஏறிக்கொண்டே இருந்துச்சான். அப்போ கீழே இருந்து நிறைய மிருகங்கள் கத்திட்டு இருந்துச்சான். ஒன்னால முடியாது, விழுந்தா கை கால் உடஞ்சிரும், பேசாம இறங்கி வந்துரு, அங்க பாம்பு இருக்கும், அங்க நரிகள் இருக்கும், ஒன்ன பிடிச்சு சாப்பிட்றோம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சான். இந்த முயல் ஒரு 100 அடி போனதுக்கு அப்புறம் கீழே உத்து பார்த்துச்சான். இந்த விலங்குகள் எல்லாம் குய்யோ முறியோன்னு கத்துனதை கேட்ட உடனே பயந்து போய் கையை விட்டுருச்சான். சர்ன்னு கீழே வந்துருச்சான். 2வது முயலும் ஒரு 150 அடி உயரமா போயிருச்சான். போய் கீழே இருக்க மிருகங்களோட தொல்லை சவுண்டு பொறுக்க முடியாம கீழே எட்டி பார்த்துச்சான். அப்போ பயந்து கையை விட்டுருச்சான், சர்ன்னு கீழே வந்துருச்சான். ஆனா இந்த 3வது முயல் மட்டும் எதை பற்றியுமே கண்டு கொள்ளாமல் வேகமாக ஏறிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த முயலோட அம்மா சொல்லிச்சான், அவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான், கீழே திரும்பியே பார்க்க போறதில்ல, அவன் பாட்டு போயிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா நட்புகளே, ஏன் அது அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அந்த முயலுக்கு 2 காதுகளும் கேட்காது. அதனால தான் கீழே நடக்கிற ஒவ்வொரு கூச்சலும் குழப்பமும் அதில் காதில் விழாமல் அதோட குறி, அதோட போக்கஸ் எதுவும் அதை நோக்கி நகர்ந்து சென்று வெற்றி பெற்றுச்சான். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை ஜெயிக்க முடியாது. அதப்போல நட்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்கிறோம். அதை அடைவதற்காக போராடி போயிட்டே இருக்கும். ஆனா வழியில நிறைய பேர், ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை, நீ இது செஞ்ச சரியா வராது, இதுக்கு பதிலாக அதை பண்ணலாமே, மற்றவங்களும் அதை பண்ணி தான் மேலே வந்தாங்க, நீயும் இதை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு 1000 அறிவுரைகள் வழங்குவாங்க. நம்முடைய இலக்கு எது, நம்மால் எது முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இலக்கை கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறி உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆமா நட்புகளே, முடியும் வரை முயற்சி செய், முன்னால் முடியும் வரை அல்ல, நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய். நம்மளுடைய உழைப்பு, முயற்சி நாம் நினைத்ததை முடிக்கும் வரை விடாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்து.